क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தியரி பார்க்க போறோம். இதில் வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாயில் அண்ட் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. இப்போ யூனிட் 1ல் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இல்லாத கொஷின்ஸே நம்ம பார்க்க முடியாது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக புக்கில் இருக்க மாதிரி டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்காம எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாயில் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாயில் ஸ்ட்ரக்சர், சாயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா அது எதோட ரெஃபர்னால் கம்பேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு இப்போ வந்து ஒரு 1 2 3 அப்படிங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் வந்து ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப் எ சாயில் பார்ட்டிகல்ஸில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆட் ஆகுது அப்படின்னா சாண்டு, ஸ்லிட்டு, கிளே. இப்போ சாண்டுனா மணல் சொல்லலாம், ஸ்லிட்டுனா ரொம்ப பட்டு மண்ணு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு இதில் சீவில் போட்டு ஜல்லடையில் போட்டு ஜலித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நைஸாக உள்ள மண் கிடைக்கலாம், அதெல்லாம் ஸ்லிட்டுன்னு சொல்லலாம். கிளே வந்து களிமண். அப்போ மண்ணுலேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் வாய்ட்ஸ் பெட்வீன் தெம், கண்டிப்பாக வந்து ஒரு மண்ணுக்கும் இன்னொரு மண் அதை வந்து என்னன்னு சொல்லலாம், பார்ட்டிகிள். 2 பார்ட்டிகிளுக்கு இடையில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்ட்ஸ்னால் வெற்றிடம். இட் ஸ்ட்ராங்லி அஃபெக்ட்ஸ் த சாயில் பிஹேவியர், கண்டிப்பாக வந்து அந்த கேப் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாயிலோட பிஹேவியரை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அது பாதிக்கப்படுத்துது அப்படின்னா லைக் பெர்மியபிலிட்டி அப்படின்னா தண்ணி வந்து உள்ள மண்ணுக்குள்ளே ஊடுருவி போகிறது தான் பெர்மியபிலிட்டி. அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த்து, அப்புறம் வந்து அதோட கம்ப்ரெசபிலிட்டி, இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் கிரைன்டு ஸ்ட்ரக்சர், honeycomb structure, flocculated structure, dispersed structure. Single grained structure found in coarse soil like sand and gravel. ஃபவுண்டுனா கண்டுபிடிக்கிறது, எதுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய சைஸில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் தான் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கோர்ஸ் சாயில் லைக் சாண்ட் அண்ட் கிராவல், சாண்டு கிராவல்லேருந்து எடுக்கிறது தான் சிங்கிள் கிரைன்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இது வந்து ஹனிகோம் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எதுலேருந்து எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்ட்டிகல்ஸ் ஆக்ட் இண்டிபெண்ட்லி, அது வந்து தனித்துவமாக தான் அது செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹை பெர்மியபிலிட்டி, பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னாலே தண்ணி நம்ம ஊற்றும் போது அதிக அளவில் வந்து உள்ளே வந்து தண்ணியை வந்து அலோவ் பண்ணும், அதனால தான் ஹை பெர்மியபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து லோ கொஹிஷன்னா தண்ணி ஊற்றினோடனே நம்ம வந்து மண் வந்து இறுகும்ல, அந்த இறுகிற தன்மையை தான் வந்து கொஹிஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹனிகோம் ஸ்ட்ரக்சர் செகண்ட் இது, அதில் வந்து காமன் அண்ட் ஸ்லிட்ஸு. ஸ்லிட்டுனாலே சொல்லியிருக்கேன் பட்டு மண், சும்மா சாஃப்டாக இருக்கக்கூடிய மண், அப்போ காமன், அதெல்லாம் காமனாக இருக்கக்கூடியதான் ஹனிகோம்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் எ லூஸ் ஓப்பன் ஃப்ரேம் ஒர்க், இது வந்து லூஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப லூஸாக தான், ரொம்ப நைஸாக தானே இருக்கும், அப்போ அதை தான் லூஸ் ஓப்பன் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடரேட் ஸ்ட்ரென்த் பட் கொலாப்சிபிள் அண்டர் லோடு. மாடரேட்னா ரொம்பையும் லூஸாக இருக்காது, ரொம்பையும் திக்காக இருக்காது, நடுத்தரமாக இருக்கும், நடுவில் இருக்கிறது தான் மாடரேட் ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட் கொலாப்சிபிள் அண்டர் லோடு. இப்போ நம்ம வந்து இந்த பட்டு மண்ணில் போய் நம்ம ஒரு லோடு கொடுக்குறோம், லோடு மீன்ஸ் இப்போ நம்ம ஏறி நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அப்போ அது என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும், அது வந்து அப்படி வந்து நிற்காது, அப்படி சருன்னு போயிடும் அந்த வெயிட்டை பொறுத்து, அதுதான் வந்து கொலாப்ஸ் ஆகுறது. தேர்டு வந்து ஃப்ளக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் கிளே சாயில். கிளேனா களிமண்லேருந்து ஃப்ளக்குலேட்டட் சாயில்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச்டு எட்ஜ் டு ஃபேஸில் தான் வந்து பார்ட்டிகல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை வாய்ட் ரேஷியோ, இதில் வந்து வாய்ட் ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறம் வந்து மோர் கம்ப்ரெசபிலிட்டி, அதிகமான கம்ப்ரெசபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபோர்த் வந்து டிஸ்பர்ஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா கிளே பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச்டு ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ போன இதில் பார்த்தது வந்து எட்ஜ் டு ஃபேஸ், இதில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டென்ஸ் அண்டு லெஸ் பெர்மியபிள், ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். பெர்மியபிள்னால் தண்ணி வந்து உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் வந்து மோர் ஸ்டேபிள் தேன் ஃப்ளக்குலேட்டட், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், ஈஸியாக வந்து ஃப்ளக்குலேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்குலேட்டட் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரிலேஷன் கேட்டிருக்காங்க கொஸ்டினில் நமக்கு. இப்போ ஸ்ட்ரக்சர் இவ்வளோ நேரம் பார்த்தது சாயிலோட ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க போகிறோம்.
ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் இன் சாயில் வந்து சாயில் இஸ் எ 3-phase சிஸ்டம். 3-phase சிஸ்டமில் நமக்கு என்னெல்லாம் வரும்னா சாலிட் இருக்கும், லிக்யூட் இருக்கும், லிக்யூட் கண்டென்ட் தான் வாட்டர் சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து ஏர் இருக்கும். சாலிட், லிக்யூட், கேஸ் சொல்லி படிச்சிருப்போம்ல, அதை தான் சாலிட் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ், லிக்யூட் வந்து வாட்டர், கேஸ் வந்து நமக்கு ஏர். இந்த மூணு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சாயிலில். அப்புறம் பேசிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அதோட டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ விஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் தான் விஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்ன சொல்லுவோம், வி. வால்யூம் ஆஃப் ஏரை வந்து விஏன்னு சொல்லுவோம். இப்போ டோட்டல் வால்யூம் அப்படின்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா விஎஸ் ப்ளஸ் விடபிள்யூ ப்ளஸ் விஏ இந்த மூணும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து டோட்டல் வால்யூம் வி. அப்புறம் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டபிள்யூ. இப்போ நம்ம வால்யூம்க்கு எப்படி விஎஸ் விடபிள்யூ விஏன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் வெயிட்டுக்கும். வெயிட்டுக்கு வந்து நம்ம டினோட் பண்ணுறது வந்து டபிள்யூஎஸ் டபிள்யூ. இப்போ வந்து ஏருக்கு வெயிட் இருக்குமா, வெயிட் இருக்காது, ஏர் வந்து வெயிட்லெஸ் தான். அப்போ அதை வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னா நம்ம வந்து நிராகரிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ டோட்டல் வெயிட் கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து சாலிடுக்கும் லிக்யூடுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். டபிள்யூஎஸ் ப்ளஸ் டபிள்யூ மட்டும்தான் வெயிட் ஆஃப் இதுக்கு எடுத்துக்கணும். சாலிட் அண்ட் வாட்டர் மட்டும் தான் எடுக்கணும், ஏரை விட்டுறணும் டோட்டல் வெயிட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் ஸ்மால் டபிள்யூங்கிறது எதோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வாட்டர் டு த வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். அப்போ நமக்கு தெரியும் டபிள்யூ வந்து ஸ்மால் டபிள்யூவில் இண்டிகேட் பண்ணுவோம், வெயிட் வந்து கேபிட்டல் டபிள்யூவில் போடுவோம். அப்போ கேபிட்டல் டபிள்யூ சஃபிக்ஸில் டபிள்யூ போட்டிருக்கிறது வெயிட் ஆஃப் வாட்டர், கீழே எஸ் போட்டிருக்கிறது வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். அப்போ டபிள்யூ டிவைடட் பை டபிள்யூஎஸ் இன்ட்டு 100. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து பர்சன்டேஜில் தான் இருக்கும். அப்போ அதனால் இதுதான் ஃபார்முலா. வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் இன்ட்டு 100. நெக்ஸ்ட் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா வாய்ட் ரேஷியோ இ. இப்போ இ வந்து எதனோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப், வினாலே வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். இப்போ வந்து சாலிட்ஸில் எவ்வளோ வாய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஈயோட வேல்யூ. இப்போ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஏருக்கு வந்து வெயிட் தான் இருக்காது, வால்யூம் இருக்கும். அப்போ விஏ ப்ளஸ் விடபிள்யூ சேர்ந்தது தான் என்னதுன்னா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். அப்புறம் வந்து போரோசிட்டி என் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் வால்யூம். இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டிவிஷனில் வந்து வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் வரும், இங்கே வந்து டோட்டல் வால்யூம் வந்துடும். அவ்வளவுதான், இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் ஈக்கும் என்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் வாய்ட்ஸ் இன் டோட்டல் வால்யூம், இதோட ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸில் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னாலே தெரியும், தண்ணியில் வந்து மண் வந்து மூழ்கி இருக்கிறது. ஹவு மச் ஆஃப் வாய்ட்ஸ் ஆர் ஃபில்டு வித் வாட்டர், எவ்வளவு தண்ணி வந்து அந்த வெற்றிடத்தில் வந்து ஃபில் ஆகிருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுதான் எஸ். எஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இன்ட்டு 100. இதுவும் நமக்கு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பர்சன்டேஜில் தான் இருக்கும். அப்புறம் யூனிட் வெயிட் காமா அப்படின்னு டினோட் பண்ணுவோம், டோட்டல் வெயிட் பெர் வால்யூம், அவ்வளோதான். இப்போ காமா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் டிவைடட் பை வால்யூம். இதோட இந்த கொஷனுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க இப்படியா, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாயிலும் பார்த்துட்டோம், ஃபேஸ் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்துட்டோம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது மட்டும் எழுதினாலே போதும். தேங்க்யூ.